மகாலட்சுமி மேரிக்கிறாங்க பாரு அக்கா. எலெக்ஷன் வருது இல்லக்கா, அதான் ஓட்டு காசு கொடுக்கலாம்னு வந்தோம். ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5000 ரூபாய். எங்க வீட்டுல 6 ஓட்டு இருக்குது. அப்படின்னா 30000 ரூபாய். அப்புறம் அந்த விரல்ல எண்ணெய் வச்சு மைய எழுத்து கல்ல ஓட்டு போடுவாங்க, அதெல்லாம் நாங்க போடுவோம். அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அந்த கண்டக்டர் சொல்றேன் 3000 ரூபாய். 3000 ரூபாய். என் தாத்தா உள்ள பாத்துருக்காரு, அவர் சத்தம் உங்களுக்கு ஓட்டு போடுவாரு. அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்கத்தோணுது. இன்னைக்கு வேற ஹால் டிக்கெட் கூட வாங்க மாட்டேன்னு சொல்லி வந்து விஜய் நான் பார்க்க வந்திருக்கேன் நானு. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. நான் ஏன்னா இன்னைக்கு விட்டா இனிமே எப்போ பாப்பன்னு கூட தெரியாது. என்ன படிக்கிற? +2. என்னவா போற? இன்ஜினியர். மயிராவ ரொம்ப வாடுறானே. இந்த மாதிரி எவனாவது வந்தீங்க, எவனா இருந்தாலும் வெட்டுவேன். உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கான உத்தரவாதம். அதுல 100 காமராஜர் சிறப்பு தரம் கொண்ட பள்ளிகள், காமராஜர் ஸ்கூல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ், அனைத்து மாவட்டங்களிலும் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தரமான கல்வியை வழங்கும் இலவச உறைவிட பள்ளிகள். ஒவ்வொரு பள்ளியிலும் நவீன உள்கட்டமைப்பு மற்றும் உலகத்தரம் வாய்ந்த கல்வி. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் தேசிய அளவிலான உயர்கல்வி நிறுவனங்களில் தடம் பதிக்க வேண்டும் என்ற இலக்கோடு நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி பள்ளிகளை தமிழக அரசு உருவாக்கி வருகிறது. அந்த வரிசையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு இணையான கட்டமைப்போடு எழுப்பப்பட்டுள்ள புதிய மாதிரி பள்ளி இன்று முதல் தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் சமுத்திரம் ஊராட்சியில் நபார்டு நிதி உதவியுடன் சுமார் ரூபாய் 58.19 கோடி மதிப்பீட்டில் 1.99 லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன? உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். 75 வருஷ கட்சி, நீங்க இப்பதான் லாலிபாப் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாபி. யூ ஆர் நாட் எ ஹீரோ, யூ ஆர் எ லிட்டில் பாய் ஃபார் த பாலிடிக்ஸ் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெக் நீங்க வைக்கும் போது எதிராளிகளை நீங்க குறைச்சி மதிப்பிடவே கூடாது. திமுகவும் மற்றும் பலரும் ஒண்ணுதான்னு நாம சொன்னோம் இல்லையா? 2 பேரும் விட்ட தேர்தல் அறிக்கையை எடுத்து பாருங்க. 2 பேருமே பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. செய்ய முடிஞ்சத மட்டும்தான் இப்போ இதுல சொல்லி இருக்கிறோம். அப்படி நாம உண்மையா மனசார யோசிச்சு சொல்லி இருக்கிற நம்ம தேர்தல் அறிக்கையில 60 வயதிற்குள் உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் நேரடியாக மாதம் 2500 ரூபாய். இப்படி 2 பேரும் ஒரே தேர்தல் அறிக்கைய பேரை மாத்தி கலரை மாத்தி தந்திருக்கிறாங்க. கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, ஏசியோ ஏசி. அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்றாங்க. ஐயா அதெல்லாம் வராதுங்க, அதெல்லாம் சும்மா விசில் அடிச்சிட்டு போக வேண்டியதான். என்ன இப்படி சொல்றீங்க? ஏன்? எனக்கு அது பிடிக்கல. ஏதோ முதியோர் காசு தான் நிறைய வாங்குறாங்க. இப்ப விஜய் வந்து இங்க ஜெயிக்க மாட்டாரா? அதெல்லாம் வர மாட்டாங்க. விஜய்க்கெல்லாம் இங்கெல்லாம் ஓட்டு கிடையாது. இந்த எடப்பாடியோ இந்த மத்த கட்சிகள் இருக்காங்கல்ல, இந்த அடிமை மாடல் தமிழ்நாட்டுக்கு துரோகம் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் பண்ணுவான். வாய மூடிக்கிட்டு நிக்கிறானுங்க பாருங்க. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. இந்த மாடல் நமக்கு தேவையா?
ஏன் சார் என்ன இப்படி செய்யறீங்க? யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? கேக்குதுடா, கேட்டுக்கிட்டாலடா பெருந்தன்மையா போய்கிட்டு இருக்கேன். நீ கேட்காத மாதிரி மூடிட்டு மூவ் பண்றா, போடா. புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ராத்திரி வரைக்கும் நான் தான் காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அத்தாள் கையில இருந்து பொட்டி இல்ல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அந்த அம்மா சொன்னாங்க, சரி நீங்க என்ன சொல்றீங்க செங்கோட்டையன் அப்படின்னாங்க. இல்ல பரவாயில்லம்மா, கட்சி உடையாத பாத்துக்கலாமா அப்படின்னு. காத்தால அந்த அம்மாளுக்கு கன்விஷன் கொடுத்தாச்சு. இந்த அம்மா கூப்பிடுறாங்க, நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளராக செங்கோட்டையிலும் சொல்லிட்டாரு, கவலையிலும் தோலை தட்டி இப்படி பிடிச்சாங்க. திடீர்னு பார்த்தா மலப்பா முழுது மாதிரி வந்து திடீர்னு ஒருத்தர் விழுந்தாரு, அப்படியே நீந்திட்டு வந்தாரு பாருங்க. பவானி சாகர் 2000 கோடிக்கு ஃபேக்டரி, அட்டை ஃபேக்டரி. இங்க சிங்கம்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்தியூர் இருந்து அம்மாப்பேட்டை போற வழியில 3000 கோடிக்கு அங்க சேகோ ஃபேக்டரி. எத்தனை நான் கேட்கிறேன், 5000 கோடி இங்கே 50 லட்சம் கோடி சம்பாரிச்சு உங்களுக்கு ஆசை தீரல. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, அடிக்கலாம் மாட்டேன், வாங்க. ஆளை புடிச்சு கெஞ்சிட்டு, இவள் யார் என்னை கொண்டு வருவதற்கு, இவள் யார் எனக்கு முதலமைச்சர் ஆக்குவதற்கு, எனக்கு தனி தகுதி இருக்கிறார், இப்படி எவனா சொல்லுவானா? சரி அண்ணன் பிர்லி பிரசங்கம் பண்ணார் பாரு. பிள்ளைக்கு டயர் கூட போடாம பிச்சைக்கார வீட்டு பிள்ளைய மாதிரி விட்டுருக்கா பாரு. இங்க 2 பக்கம் சிவப்பு இது என்ன தூக்கி நிக்குது? ரொம்ப இது எக்ஸைட்மெண்டா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. ரொம்ப இது எக்ஸைட்மெண்டா இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவரை பார்த்தானே என்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. எப்படியும் பாத்துடணும்னு ஒரு ஆசை, பாத்துருவேங்க. சும்மா காமெடி பண்ணாத. எது இங்க வர்றா? மனசுல இருக்க ஆசையெல்லாம் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன், இதை போய் காமெடிங்கிற நீ. என் குழந்தைக்கே வந்து அவரு பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன், அவ்வளவு உயிரா இருக்கு. என் குழந்தைக்கே வந்து அவரு பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன், அவ்வளவு உயிரா இருக்கு. உடம்புலாம் நடுங்குது, பாக்கணும், அவர் பார்த்தாலே போதும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நல்லா கேட்டுக்கங்கடா எல்லாரும். எல்லாமே அவர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு சாமி தரிசனம் மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த நியூ இயர் அன்னைக்கு அவரோட தெய்வம் மாதிரி நாங்க பாக்கணும்னு போயிட்டு இருக்கேன். நாளைக்கே ஆண்டவனா ஐயாவான்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்க, நான் ஆண்டவனை டிராப் பண்ணி போட்டு ஐயாவை பிக்கப் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பேன். அதான்டா சரோஜா. அவர் ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன், என் பொண்ணுக்கு அந்த பேர் தான் வச்சிருக்கேன். அதனால ரொம்ப 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 பிடிக்கும் அவரை. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. அண்ணன் நம்மளுக்காக தான் வராரு. சும்மா அண்ணனை ஜெயிக்க வச்சிருங்க எப்படியாவது. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா. நீ உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். அவரை கஷ்டப்படுத்தாதீங்க. என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புறப்படும் போது நல்ல சகனம். உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடலன்னு அவர் கஷ்டப்படுவாங்க, அவர் எதுக்கு எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாரு? மூடிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதானே. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. அவரை யார் கூப்பிட்டா? உங்க அண்ணன் இறை தூதரா? இங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்களா? இங்க இருக்கிறவங்க ஆல்ரெடி உழைச்சி சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்க அண்ணன் வந்து இங்க ஒன்னும் புடுங்க போறது கிடையாது. அவரை போய் பனையூர்ல ஏசியில உட்கார சொல்லுங்க. இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. இப்ப மொழிச்ச காலாண்டி, நேத்து பேச்ச மலையில மொழிச்ச காலாண்டிங்களா வந்துட்டீங்க பேசுறதுக்கு, இப்படி புடிங்க போட்டா போயிடுவோம். விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. எல்லாரும் டிவி கேட்க ஓட் போட்டுருங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சில பேர் என்ன கேட்டு இருக்கீங்கன்னா, நேத்து போட்ட ஒரு வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல டிஎம்கே பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னடா தெரியாது, நான் சொல்றதை விட அவரே சொல்லுவாரு, கேளுங்க. பெத்த புள்ளியே எனக்கு ஒரு 1000 ரூபாய் தந்தா கணக்கு கேக்குது. அவர் கொடுக்குறாரு, ஃப்ரீ பஸ் விட்டாரு. ₹1 இல்லாதனால நான் பஸ்ல ஏறி இருக்கிறேன். அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். நான் அவருக்கு தான் போடுவேன், குடும்பம் ஓட்ட அவருக்கு தான். வருஷம் வருஷம் வாங்கின கூட அவருக்கு
போதுமா இல்ல இன்னும் வேணுமா? பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை தான் அறவேக்காடு. அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டி. அண்ணாமலைக்கு கொஞ்சம் கூட அரசியல் தகுதியே இல்லைன்னு தான் அர்த்தம். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய அண்ணாமலையார் ஏண்டா வாழ்க்கையில உன்ட டிடி காசுன்னு இல்லையடா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். சீட்டை எடுத்துக்கோங்க, எல்லா சீட்டுமே விற்பனை பண்ணப்பட்டது, அவ்வளவுதான். மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. ஊழல் ஊழல் ஊழல், காசு வாங்க மாட்டோம் காசு வாங்க மாட்டோம். நீங்க பதவியே காசு வாங்கி தாங்க போட்டீங்க. யாராட்டும் சொல்லிட்டு பாப்போம் இல்லன்னு. பதவியே காசு வாங்கி போட்டீங்க. செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். அமைச்சரா இருந்த ஒருத்தர் வேற கட்சியில இருந்து வந்து அங்க போறாங்க, அவங்களுக்கு சீட்டு. 15 நாள் ரிமாண்ட்ல ஜாமீன்ல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. கற்பழிப்பு வழக்குல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சீட்டு. நான் என்னங்க தப்பு பண்ண, ஏன் எனக்கு கொடுக்கல? எனக்கு முறையான காரணத்தை என்கிட்ட சொல்லுங்க. எனக்கு ஆத்திரங்கள் வருது. உழைத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல, இதுதான் உண்மை. அந்த கட்சியில கேட்டது ஒரே ஒரு விஷயம் தாங்க, எனக்கு மக்கள் பணி செய்யணும், எனக்கு ஒரு அங்கீகாரம் தாங்க. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் கேட்டேன். ஆனா நான் 1000 முறை இல்லைங்க, 5000 முறை நான் ஓப்பனா சொல்ல போனா பொதுச் செயலாளர் காலில் விழுந்து நான் கேட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு இந்த கட்சியில ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல இந்த 6 தொகுதியில யாரு கட்சிக்காண்டி வேலை பார்த்தவங்களுக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த 6 பேர்ல யாரு மக்கள் இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? சுபத்ரா முருகன் வந்து அவங்க வந்து துணை பொதுச் செயலாளர். அவங்க கட்சிக்காண்டி என்னங்க பண்ணாங்க? மாவட்ட செயலாளர் அறிவிப்புக்கு முன்னப்பட்டே அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு எதுல இருந்து கொடுத்தீங்க? காசை வாங்கிட்டு தான் கொடுத்தீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. ஸ்ரீவைகுண்டத்துல வேட்பாளர் போட்டிருக்கீங்க, கட்சிக்காண்டி வேலை பார்த்தாங்களா? மக்கள் இயக்கத்துல வேலை பார்த்தாங்களா? இல்ல. திருச்செந்தூர்ல போட்டிருக்கீங்க, இல்ல. தூத்துக்குடியில போட்டிருக்கீங்க, ஸ்ரீவைகுண்டத்துல போட்டிருக்கீங்க. எதுலையுமே விளாத்திக்குளம், கோயில்பட்டி, எதுலையுமே 6 தொகுதியிலையுமே கட்சிக்காண்டி வேலை பார்த்த வேட்பாளர்களும் கிடையாது. அந்த பொறுப்புல உள்ளவங்களும் மக்கள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு சம்பந்தமும் கிடையாது. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் என்னோட சொந்த பணத்தை செலவழிச்சு எல்லாரோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் இனம் மதம் தாண்டி நான் ஒவ்வொரு இடத்துலயும் போய் அந்த கட்சியை வளர்த்தேன். ஆனா இந்த கட்சி வந்து என்னை ஒரு நாயா கூட மதிக்கலங்க. தம்பி விடுப்பா, இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. என்னங்க அப்படியே இருந்து 6 மணி ஆட்டம் பாத்துட்டு போலாங்க. என்னது 6 மணி ஆட்டமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல. கடவுளே வந்து எதுக்காக நின்னாலும் 6 மணிக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொகுதிகளும் நம்ம தொகுதிகள் தான். மற்ற எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம ரெப்ரசன்டேட்டிவ்ஸா எம்எல்ஏக்களா இருப்பாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. ஆனா என்னோட தொகுதிக்கு நான் தானே ரெப்ரசன்டேட்டிவ். அதுக்கு என்ன இப்ப? இறைவன் துணையால, இயற்கையின் துணையால, நம்ம மனதார நேசிக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற நாம உறுதியா ஆட்சிக்கு வர்றோம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா. தமிழ்நாட்டுக்கு நாம என்னவாக இருந்தாலும் என்னோட தொகுதிக்கு நான் எம்எல்ஏ தானே, என் வீட்டுக்கு நான் புள்ள தானே. அப்படித்தான் பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகள் எனக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலானதா இருக்கும். அதனால என்னோட தொகுதிக்கு மாசம் மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. அதோட நீங்களும் என்ன சந்திக்கலாம். என்னமோ ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க, ரொம்ப ஈஸியா சந்திக்கலாம். உங்க தேவைகளை நான் கேட்காமலே செஞ்சு கொடுப்பேன். என்ன பாக்குறீங்க? இவன் ஒரு பிச்சைக்காரப்ப 10 பைசா தான் போட்டான், 10 பைசா தான் போட்டான். அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கான்பிடென்ட்டா இருங்க. சூப்பரா மாப்பிள, கவி பேராசி ஏன் ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்பிள. குழப்பத்துல பிறந்தவனே. பொண்டாட்டிய வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்றதுக்கு யோகிதை இல்லாத அந்த விஜய்க்கு வந்து ஒரு ஆட்சியா? பொண்டாட்டிய வச்சு உழைக்கிறாரப்பா, பெண்களை தாங்குறாரா? மகளிர் தினத்தன்னைக்கு சொல்றாரு, தான் பொண்டாட்டிய பாரு, தான் சைக தகப்பனார பாரு, தன்னுடைய அப்பனை பாரு, எல்லாத்தையும் பிச்சு ஒருத்த மட்டும் நடிகையோட ஓடிக்கிட்டு போனா இவனெல்லாம் பெண்களை காப்பாத்துறாரா? அந்த பனையூர் பங்களாவிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். என்ன நியாயம்? அநியாயமா இல்ல?
எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? எலெக்ஷன் நடக்க போகுது, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் டிஎம்கே தான். ஃபர்ஸ்ட் நானும் டிவிக்கே அந்த மாதிரி தான் இருந்தேன். பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து கம்பேர் டு விஜய் விட ஸ்டாலின் சருக்கு வந்து நிறையவே இருக்கு. ஓகேங்களா, நிறைய மீட்டிங்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்களா, வெல் விஜய் பேசுறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து டிஎம்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த பேசுறதுல அந்த ஒரு இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பொலிட்டிக்கல் நாலேஜ் அவ்வளவு இருக்காது. ஆப்போசிட் டீமுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் கம்மியா இருக்கறனால யூ வோட் ஃபார் டிஎம்கே. தளபதிக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க தளபதி. இந்த 5 இயர்ஸ்ல பப்ளிக் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் மக்களுக்காக என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க டிஎம்கே? ஆமா, எல்லாமே மக்களுக்கு தானே. இப்போ வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறைய பார்த்துருக்கேன், அது நல்லா இருக்கு. இந்த பிரிட்ஜ் நிறைய 2 3 கட்டியிருக்காங்க புதுசா. அண்ட் இன்னும் சைதாபேட்ல ஒரு பிரிட்ஜ் ஒன்று போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து கல்யாண மண்டபம் அண்ட் லைப்ரரி கூட 2 சூப்பரா இருக்கு. ஸோ கம்பேர் டு விஜய் வந்து நான் டிஎம்கே தான் போடுவேன். அந்த போர்க்காலத்துல வேண்டாம் காரணம் தோக்கலாம், இந்த தேர்தல் காலத்துல சின்னசாமி தோக்க மாட்டான்டா. சின்ன புத்தி சின்னசாமி சிரிச்சா சீனி வெடி, வெடிச்சா யானை வெடிடா. வெடிக்கலனா இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை மயக்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்சம் செலவு பண்றது ஒரு முழம் மல்லிகைப்பூவும் ஒரு பேக்கெட் அல்வாவும் தான். எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. சின்னதா ஒரு வருஷத்துக்கு ஒரு பொண்ணோட, 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணோட என்னால இருக்க முடியும். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. இவர் மாற்று பாலினம் மட்டுமல்ல, சமூகத்தையே மாற்றும் பாலினம். எஸ் அனுஸ்ரீ வேலன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவரது கரங்களிலும் நம்முடைய தேர்தல் அறிக்கையின் சிறப்பு பிரதி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.